கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும்? கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையம்ல இருக்கிற ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா வளாகத்துல 10 கோடி மதிப்புல வியக்க வைக்கிற கட்டிடக்கலையோட அமைஞ்சிருக்கு இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கோயில். எல்லா மதங்களை சேர்ந்தவங்களும் இந்த கோவிலுக்குள்ள வரவேற்கப்படுறதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. வழக்கமா இந்து கோவில்கள் வடக்கு பார்த்தும் கிழக்கு பார்த்தும் இருக்கும். ஆனா இந்த கோயில் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு காளி உபாசகர். அவர் மேற்கு பார்த்து இருந்தாதான் விசேஷம். அதுவும் இல்லாம பெரியநாயக்கம்பாளையத்துல இருக்கிற சொக்கலிங்கேஸ்வரர் கோயில் மாதிரியே மேற்கு பார்த்து இருக்கிறது இந்த கோவிலோட தனி சிறப்பு. இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் பத்தி சொல்லியே ஆகணும். நார்த் இந்தியன் கோயில்கள் மாதிரி பின்னாடி ஒரு கோபுரம், நம்ம சவுத் இந்தியன் கோவில்கள் ஸ்டைல்ல முன்னாடி ஒரு கோபுரமும் வச்சு ரெண்டையும் கலந்து டிசைன் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமா இருந்துச்சு. இந்த கோயில் மேல இருந்து பார்க்கும்போது 4 சின்ன கோபுரங்களும் நடுவுல பெரிய கோபுரமும் திரிசூலமும் தெரியும். இது சிவ பஞ்சாயத்தன பூஜையை குறிக்குது. நடுவுல சிவபெருமான் இருந்து அவரை சுத்தியும் விஷ்ணு, விநாயகர், சக்தி, சூரியன் 5 தெய்வங்களோட சன்னதி இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. கோவில் கோபுரங்கள்ல மொத்தம் 26 கலசங்கள் இருக்கு. இந்த நம்பர் 26 அப்படிங்கிறது கடவுளை குறிக்கிறதா நம்பப்படுது. நம்மாழ்வாரோட திருவாய்மொழியில கூட இத பத்தின குறிப்புகள் இருக்கு. கோவிலுக்குள்ள இருக்க தூண்கள் எல்லாம் கொல்கத்தால இருக்க சுவாமி விவேகானந்தரால உருவாக்கப்பட்ட பேலூர் மெத்த தழுவி தயார் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஜன்னல்கள்லயும் இறைவனோட இசைக்கருவிகள், ஆயுதங்கள், குறியீடுகள்னு செம கலைநயத்தோட பண்ணியிருந்தாங்க. இங்க கடவுளும் பக்தர்களும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. பிரகாரத்துல 42 இன்ச் உயரத்துல மார்பிளாலான ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சிலை இருக்கு. உள்ள போனாலே ஒரு மன அமைதியையும் சாந்தமும் நமக்கு ஃபீல் ஆகும். இந்த கோவில் தினமும் காலையில 5 மணில இருந்து 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் இங்க போகலாம். தினமும் சாயங்காலம் 6:30 ஆரத்தியும் பஜனையும் நடக்கும். சிறப்பு நாட்கள்ல கோவில்ல சிறப்பு சொற்பொழிவும் சிறப்பு பூஜைகளும் இருக்கும். அந்த நாட்கள்ல கோவிலே ஜகஜோதியா இருக்கும். நீங்க பசுமையான இந்த இடத்துக்குள்ள போய் கொஞ்ச நேரம் பண்ற மெடிடேஷன் உங்க வாழ்க்கையோட ஓட்டத்துல இருந்து அவ்வளவு பெரிய அமைதியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும்.